பிடிச்சி கருத்து அறுக்கும்போது அல்லாஹ் கருத்து இருக்கிறார். இஸ்லாமிய அமைப்புகள் என்று சொல்லி அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினர். காவல்துறை அவர்கள் மீது தடுப்பதற்கு முனைந்தால் என்ன செய்வாங்க? நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மத ரீதியான மக்களை ஒன்றிணைத்து அந்த போராட்டத்தை ஏதோ மதத்தின் பெயரால் காவல்துறை நெருக்கடி கொடுக்கின்றதை உருவாக்குவதன் விளைவுதான் ஒரு கட்டத்தில் காவல்துறையே இஸ்லாமிய இளைஞர்கள் கடுமையை அடிக்க ஆரம்பிச்சவர். இந்த கற்பனைகளை சொல்லல. 2 நாட்களுக்கு முன்னால ஆம்பூருடைய அந்த கலவரம் சம்பந்தமா தீர்ப்பு வந்தது. 22 குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 22 குற்றவாளிகள் யாரு? அந்த கலவரம் எப்படி வந்தது? காவல் நிலையத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அடித்து கொல்லப்பட்டால் ஒரு செய்தி வருகிறது. செய்தி வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராடுவது தவறே இல்லை. ஆனால் ஆம்பூர் நகரில் அன்றைக்கு தமுமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்லம் பாஷா என்கிற அந்த நபர் இஸ்லாமிய இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் இஸ்லாமிய நம்பிக்கைக்கே காவல்துறை தீங்கு விளைவிப்பது போன்ற ஒரு நாடகமாடி அவர்களை தூண்டிவிட்டு பெண் காவல்துறையினுடைய அந்த அதிகாரிகளுடைய சட்டத்தை பிடித்து கிழித்து பல பெண்கள் காவல்துறையில மிகவும் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளானார்கள். இதுக்கு யாரு காரணம்? இஸ்லாமிய நம்பிக்கை சொல்றதா கிடையாது. ஆனால் அன்றைக்கு அஸ்லம் பாஷா என்கிற ஒருவர் தமுமுக என்கிற அடிப்படைவாத அமைப்பின் பின்னால் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து தமிழகத்தை காக்கக்கூடிய நம்முடைய எல்லைச்சாமிகளாக இருக்கக்கூடிய காவல்துறையினரை காட்டுமிராண்டித்தனமாக அடித்து பெண் காவலர்களை சட்டையை கிழித்த அந்த நிகழ்வு எப்படி பார்க்கப்படும்? காவல்துறைக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், நம்ம கண்டிக்கலாம், எச்சரிக்கை விடலாம். என்ன செய்தாலும் ஒரு காவல்துறையை கை நீட்டி அடிப்பது தகுமா? அது மதத்தின் பெயரால் ஒரு கோஷம் போட்டு சொன்னாரு தகுமா? அப்படின்னு இந்து சகோதரர்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப இந்த மதமே அப்படி சொல்லுகிறது, மதமே இளைஞர்களை அப்படி தூண்டுகிறது என்று நினைக்கும் பொழுது அது இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்ற பேச்சு வருமா வராது? நீங்க பாருங்க, கொலையாளன் எல்லா மதத்திலும் இருக்கிறான். சிந்து மதத்திலும் இருக்கிறான், கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறான், இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறார். மதமே இன்னொரு கடவுள் மறுப்பு காட்டு வேண்டி இருப்பாங்களே, அவர்களும் கொலை செய்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் கொலை செய்யும் பொழுது கொலையா செய்வாங்க. ஆனா இந்த இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய கொலையாளர் என்ன பண்றாங்க? பிடிச்சி கருத்து அறுக்கும்போது அல்லாஹ் அக்பர் கருத்து அறுக்கிறான். இதை இஸ்லாம் சொல்லுகிறதா? அவன் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? இந்துக்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கருத்து இருக்கிறாங்க, மதத்தின் மேலே செய்வோம். அவன் இயல்பாகவே இஸ்லாமியர்கள் அடிப்படைவாத சக்திகள் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய இந்துத்துவ நபர்களை தேடி தேடி கொலை செய்யக்கூடிய அந்த இளைஞர்களை உருவாக்கும் பொழுது அவன் மதத்தின் பெயரால் தான் கட்டமைக்கப்படுகிறான். அதனாலதான் இந்த அவப்பெயர் இஸ்லாமியர்கள் சுமக்க வேண்டிய சூழல் இருக்கிறது.